ஸோ ஸ்கைனவ் ஜிபிஎஸ் ப்ரோவோட மொபைல் அப்ளிகேஷனில் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் அதில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ண உடனே டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃப்ளீட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ உங்கள் கிட்ட இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸோட கவுண்ட் இருக்கும். அலாங் வித் எந்தெந்த வெஹிக்கிள்ஸ் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது கரண்ட்டாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். லைக் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ரன்னிங்கில் இருக்குது, ஐடில், ஸ்டாப்டு, இன்ஆக்டிவ், நோ டேட்டா அப்படின்னு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். நெக்ஸ்ட் அலர்ட். ஸோ இன்றைக்கி டோட்டல் நம்பர் ஆஃப் அலர்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்த வெஹிக்கிளில் என்ன டைப் ஆஃப் அலர்ட் வந்திருக்கு அண்ட் என்ன டைமில் வந்திருக்கு அப்படிங்கிறது வரும். மேலே டேட் ஃபில்டர் இருக்குது, அதை சூஸ் பண்ணி நீங்கள் வேறு என்ன டேட்டில் அலர்ட் வந்திருக்குன்னு செக் பண்ணணும்னா கூட இதில் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணி ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலர்ட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளீட் யூசேஜ் இருக்குது. ஸோ இன்றைக்கி டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ போயிருக்கு உங்கள் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்கும். இதுலேயும் நீங்கள் டேட் ஃபில்டர் சூஸ் பண்ணி வேறு டேட்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் யூஸ் ஆயிருக்கு உங்களோட ஃப்ளீட் அப்படிங்கிறதும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஹார்ஷ் பிரேக்கிங் அண்ட் ஹார்ஷ் ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் அக்கர் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுண்டிங் வந்துடும், எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் எவ்வளோ அலர்ட்ஸ் அதனால் வந்திருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ரினியூவல் ரிமைண்டர் இருக்குது. வெஹிக்கிளோட ஜிபிஎஸ் டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ணி 1 year ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரினியூவல் ரிமைண்டர் வரும். ஸோ அது டியூவில் இருக்கா ஆர் ஓவர் டியூ ஆயிடுச்சா அப்படிங்கிற டீட்டெயில், அதோட கவுண்ட் உங்களுக்கு இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட் இம்மோபிலைசேஷன். ஸோ உங்கள் வெஹிக்கிளில் ரிலே கட் ஆஃப் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இம்மோபிலைஸ் ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாட் கான்ஃபிகர்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு மேப் பேஜ் இருக்குது. ஸோ இந்த மேப் பேஜில் தான் கரண்ட்டாக உங்கள் வெஹிக்கிள் எங்கே இருக்குது அண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, லைக் ரன்னிங்கா, ஸ்டாப்பா, இல்லை ஐடிலா, இல்லை இன்ஆக்டிவா. ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்டேட்டில் கரண்ட்டாக உங்கள் வெஹிக்கிள் இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் இங்கே இருக்கும். இதுலேயும் நீங்கள் மேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எது நீங்கள் கூகுள் மேப்ஸ், ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ், அப்படி இல்லை ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் மேப்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேட்டலைட் மேப், ஹைப்ரிட் மேப், டெரைன் மேப், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மேப்ஸ் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்டேட்டஸ் டேஷ்போர்ட். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் டேஷ்போர்டில் தான் உங்கள் வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ண முடியும். இதில் டாப் ரைட் கார்னரில் வந்து 3 லைன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கார்ட் வியூ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூவாக இருக்கும் அண்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இதில் தான் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் வெஹிக்கிள் உங்களுக்கு ஷோ ஆகும். லைக் உங்களோட வெஹிக்கிள் நம்பரு அண்ட் உங்களோட வெஹிக்கிளோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் சப்ஸ்கிரிப்ஷனோட வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது அண்ட் கரண்ட் லொக்கேஷன் அலாங் வித் ஜிபிஎஸ் டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கா. இட்ஸ் லைக் சேட்டலைட் கூட உங்கள் ஜிபிஎஸ் டிவைஸ் கனெக்டில் இருக்கா ஆர் டிஸ்கனெக்டில் இருக்கா. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் டிவைசஸில் டிஸ்கனெக்ட் அப்படின்னு காமிக்கும். அது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு கனெக்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அப்டேட் டைம் இருக்குது. ஸோ 19 seconds எகோ அப்படின்னு நீங்கள் ஷோ ஆகுது அப்படின்னா 19 seconds எகோ தான் இப்போ கிடச்சிருக்க லொக்கேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கரண்ட்டாக லைவாக தான் உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகிட்டுருக்கு. கீழே டேட் இருக்குது. ஸோ இப்போ கிடச்சிருக்க டேட்டா என்ன டைம் அண்ட் என்ன டேட்டில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதா இது. நெக்ஸ்ட் உங்கள் பேட்டரியோட வோல்டேஜ் உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும் அண்ட் டிவைஸோட இன்டர்னல் பேட்டரியோட பெர்சன்டேஜும் உங்களுக்கு பக்கத்துலேயே ஷோ ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கீயோட ஸ்டேட்டஸ். இப்போ வந்து வெஹிக்கிள் ஸ்டாப்பில் இருக்குது, அதனால் கீ ஸ்டேட்டஸ் வந்து ரெட்டில் இருக்குது. ஒன்ஸ் வெஹிக்கிள் கீ ஆன் பண்ணி மூவ் பண்ணாங்க அப்படின்னா அது க்ரீனில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் பேஜ் இருக்குது. ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிப்போர்ட், ட்ரிப் ரிப்போர்ட், ஸ்டாப்பேஜ் ரிப்போர்ட், ஐடல் ரிப்போர்ட், இன்ஆக்டிவ் ரிப்போர்ட் அண்ட் ஜியோஃபென்ஸ் அட்ரஸ்னால் உங்ககிட்ட என்னென்ன டைப் ஆஃப் ஜியோஃபென்ஸ் அண்ட் அட்ரஸஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் சென்சார் ரிப்போர்ட். ஸோ இக்னிஷன் வந்து எப்பப்பெல்லாம் ஆன் ஆச்சு அண்ட் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு மட்டும் தனி ரிப்போர்ட் வேணும்னா அந்த ரிப்போர்ட்டும் நீங்கள் எடுத்துலாம். டுடே, எஸ்டர்டே, இந்த மாதிரி நிறைய டேட் ஃபில்டர்ஸ் இருக்குது. எந்த டேட்டில் உங்களுக்கு இக்னிஷன் ஆஃப் ஆச்சு ஆன் ஆச்சு அப்படிங்கிற டேட்டா வேணும்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு ஒரு 3 dots இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் அலர்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ரிப்போர்ட் இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களோட வெஹிக்கிள்ஸ்க்கு அலர்ட் வந்திருக்கு அண்ட் என்னென்ன அலர்ட்ஸ் வந்திருக்கு, என்னென்ன டைமுக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டிரைவருக்கு நீங்கள் வெஹிக்கிள் கொடுத்து அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிரைவருக்கே நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ண வைக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபியூல் 100 rupees போட்டிருக்கேன் அப்படின்னா உங்கள் டிரைவரை வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவர் இதில் எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ண வைக்கலாம். அண்ட் அந்த எக்ஸ்பென்ஸை எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ரிப்போர்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். ஸோ இதில் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் ட்ராவல், ட்ரிப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. ட்ராவல் ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் டேட் ஃபில்டர் இருக்குது. ஸோ எந்த டேட் டு எந்த டே வந்து உங்களுக்கு ட்ராவல் ரிப்போர்ட் வேணும், கஸ்டம் ஃபீல்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் டேட் இருக்குது, டு டேட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டியூரேஷனில் உங்கள் வெஹிக்கிள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஓடி இருக்குது, அதில் ஐடில் ஹவர்ஸ் எவ்வளோ, ஸ்டாப்டு ஹவர்ஸ் எவ்வளோ, இன்ஆக்டிவ் ஹவர்ஸ் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக வரும். அதை நீங்கள் எக்ஸல் ஷீட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் நமக்கு இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் பேஜ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் பேஜில் ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன் இங்கே இருக்குது. தென் மேப் நீங்கள் எந்த மேப் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ப்ரீ டிஃபைனாக இங்கே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆப்பிள் மேப்ஸ்னா ஆப்பிள் மேப்ஸ், இல்லை கூகுள் மேப்ஸ்னா கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பழைய பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிட்டு தென் நியூ பாஸ்வேர்டை 2 டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் இதில் மல்டிபிள் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்து தீம் இருக்குது. ஸோ இதர் டார்க் தீம், லைட் தீம், அவர் உங்கள் சிஸ்டமோட டிஃபால்ட் தீம் வேணும்னா அந்த சிஸ்டம் டிஃபால்ட் கிளிக் பண்ணிக்கலாம். தென் தீம், அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எந்த பேஜ் விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதர் டேஷ்போர்டு உங்களுக்கு வேணுமா, ஒரு லைவ் ட்ராக்கிங் பேஜ் வேணுமா, ஒரு ஸ்டேட்டஸ் டேஷ்போர்டு வேணுமா. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாக் அவுட் அண்ட் டெலிட் அக்கௌண்ட். ஸோ டெலிட் அக்கௌண்ட் எப்போவுமே இவங்க கொடுத்துடக்கூடாது. ஒன்ஸ் இந்த டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டோட்டலாக அது எங்களோட சிஸ்டம்லேருந்தே அது டெலிட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே லாக் அவுட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா சென்டரில் இருக்க ஸ்டேட்டஸ் டேஷ்போர்டு, இதில் உங்கள் வெஹிக்கிள் நம்பர் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லைவ் ட்ராக்கிங் நீங்கள் இதில் தான் பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் வெஹிக்கிள் கரண்ட்டாக இப்போ மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு வெஹிக்கிள் க்ரீனில் சேஞ்ச் ஆகி அப்படியே ஒரு பாத் மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ப்ளே பேக் செக் பண்ணுறது எப்படின்னா இங்கே ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது, ப்ளே சிம்பிள் மாதிரி. இதை கிளிக் பண்ணி எந்த டேவோட ப்ளே பேக் நீங்கள் செக் பண்ணணுமோ அந்த டேவோட டேட்டை நீங்கள் என்டர் பண்ணணும். லைக் டுடே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி இந்த வெஹிக்கிள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் க்ரீன் கலர் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது வரும். கீழே நீ இதை ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் அப்படியே ப்ளே ஆகும். ஸோ இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மூவ் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்பில் கூட வச்சு நீங்கள் இந்த ப்ளே பேக் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே உங்களுக்கு ஷேர் லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து வேறு ஏதோ ஒரு பீப்புளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் எந்த வெஹிக்கிளோட லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அதை சூஸ் பண்ணிக்கணும். தென் மேலே இருக்க லொக்கேஷன் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கீழே ஒரு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு அந்த லொக்கேஷன் வெஹிக்கிளோட லைவ் ட்ராக்கிங் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகிட்ருக்கும். 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இம்மொபைலைஸ் ஆப்ஷன் அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் டேஷ்போர்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மேலே ஒரு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ டுடேஸ் ஆக்டிவிட்டி, ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் ஆகிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, தென் இக்னிஷன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு, தென் எவ்வளோ நம்பர் ஹார்ஸ் ஒர்க் ஆகிருக்கு, தென் ஃபியூயல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபியூயலோட வேல்யூ இங்கே இருக்கும். தென் மேக்ஸிமம் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழேயே உங்களுக்கு இம்மொபிலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேர்ன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட வண்டி ஆன் ஆகிடும். ஸோ டேர்ன் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வண்டி ஆஃப் ஆகிடும். இதை வச்சு நீங்கள் ரிலே இன்ஸ்டால் பண்ணி அது மூலிமா உங்கள் வண்டியோட ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இம்மொபிலைஸ் இப்படி தான் எனேபிள் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இம்மொபிலைஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகாது. அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த எடிட்டில் போயிட்டு செக்யூரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ இங்கே செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து கீழே இருக்கும் க்ரீன் கலரில். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி மேலே போயிடும். ஸோ இந்த செக்யூரிட்டி எடிட் பண்ணிங்க அப்படின்னா இம்மொபிலைஸ் ஆப்ஷன். ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். தென் கிளிக் டன். ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இம்மொபிலைஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வெஹிக்கிள் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா மேலே டாப் ரைட் கார்னரில் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்துட்டு எப்பப்பெல்லாம் ஆன் ஆயிருக்கு அண்ட் ஆஃப் ஆயிருக்கு, அது எந்த மொபைல்லேருந்து ஆன் ஆயிருக்கு, ஒரு வெப்லேருந்து ஆன் ஆயிருக்கா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.